Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 33 கான question number 38. Arrange the following metals in increasing order of their reducing power. So நம்மளுக்கு இங்க சில இதனுடைய reduction potential கொடுத்திருக்காங்க. எதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா E0 K plus bar K is equal to minus 2.93 volt. E0 Ag plus Ag is equal to 0.80 volt. E0 Al3 plus bar Al is equal to minus 1.66 volt. E0 Au3 plus bar Au is equal to plus 1.40 volt. E0 Li plus bar Li is equal to minus 3.05 volt. So, இங்க நம்மள வந்து increasing order of reducing powerல arrange பண்ண சொல்லியிருக்காங்க. So, நம்ம வந்து அந்த series பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து series நம்ம ரெண்டு விதத்துல எழுதலாம். இங்க மேல வந்து highest positive value start ஆகுது. So, highest positive value கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு இடத்துல என்ன ஆகும் 0ன்னு வரும். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீழே வர வர ஹையர் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இப்படியும் ஒரு ஆர்டர் எழுதலாம். இல்ல மேல நெகட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 வந்து பாசிட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஹையர் பாசிட்டிவ் ஏதாவது ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்க வந்து ஹையர் பாசிட்டிவ்ல இருந்து ஹையஸ்ட் நெகட்டிவ்க்கு போகுது. அப்போ ஆர்டர் வந்து மேல இருந்து இப்படி கீழே வர ஆர்டர் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளஸ் வேல்யூ குறைஞ்சு நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டல்னுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு இப்போ நம்ம வேல்யூஸ்க்கு போவோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸ்ல எழுதுவோம். ஸோ ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எங்க இருக்கு? லித்தியமுக்கு இருக்கு. ஸோ லித்தியம் தான் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 3.05. அப்போ ஹையஸ்ட் எது இருக்கும்? லித்தியம் வேல்யூ வந்து மைனஸ் 3.05. அதை விட குறைவு அடுத்த நெகட்டிவ் எதுக்கு போவோம்? பொட்டாசியமுக்கு போறோம். ஸோ பொட்டாசியம் அதனுடைய வேல்யூ மைனஸ் 2.93. ஸோ அதுக்கும் அடுத்தது அதை விட கொஞ்சம் குறைவான நெகட்டிவ் வேல்யூக்கு போகும். ஸோ அதை விட கொஞ்சம் குறையும் மைனஸ் 2 பாயிண்ட் முடிஞ்சிருது. அடுத்தது மைனஸ் 1 பாயிண்ட். ஸோ அப்போ மைனஸ் 1 பாயிண்ட்னா அலுமினியம் மைனஸ் 1.66. அதை விட கொஞ்சம் குறைவு எதுக்குன்னு பார்ப்போம். ஸோ மைனஸ் வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிளஸ் வேல்யூக்கு வரும். பிளஸ் வேல்யூ எது குறைவான வேல்யூ? ஏஜி. ஸோ சில்வர் 0.80. ஸோ பிளஸ் 0.80. ஸோ லீஸ்ட் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா plus 1.40. ஸோ இங்க பார்த்தோம்னா ஹையஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் நெகட்டிவ் வரைக்கும் போகுது. அப்ப இங்க இருந்து இந்த கோல்டுல இருந்து நம்ம லித்தியம் வரும்போது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிட்டே வருது? இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ ஹையஸ்ட் ரெடியூசிங் பவர் யாருக்கு? லித்தியமுக்கு. லீஸ்ட் ரெடியூசிங் பவர் யாருக்கு? கோல்டுக்கு. இப்ப இதே வந்து இந்த கொஸ்டின் நம்மளுக்கு மாத்தி கேக்குறாங்க. ஆக்சிடைசிங் பவர்னு கேக்குறாங்கன்னா இந்த ஆர்டரை நம்ம ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஸோ ஆக்சிடைசிங்னா என்ன? மேல இருந்து கீழே வரும்போது ரெடியூசிங்னா கீழே இருந்து மேல போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஏதோ அதுக்கு தான் வந்து ஆக்சிடைசிங் பவர் அதிகம். ஸோ ஆக்சிடைசிங்னு கேட்டாங்கன்னா இந்த ஆர்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். எப்படி எழுதுவோம்? AU highest value இருக்கும். highest positive value. So, strong oxidizing agent. அதுக்கு அடுத்தது சில்வர், அதுக்கு அடுத்தது அலுமினியம், அடுத்தது பொட்டாசியம், அடுத்தது லித்தியம். ஸோ இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆக்சிடைசிங் பவர். சரியா? ஸோ ஒரே வேல்யூஸ் தான் நம்ம ரெண்டு விதத்துல எழுதலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.